விஜய் நன்றாக ஆங்கிலம் படித்தவர், விஷயம் தெரிந்தவர், பொதுமக்களுடைய தெரிந்தவர். சினிமா நடிகராக இருந்தாலும் அரசியலில் அவர் முதலாக படிக்கட்டில் கால் எடுத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். விஜய் 24x7 அரசியல்வாதியாக மாறினால் தான் தமிழகத்தை நன்றாக காப்பாற்ற முடியும். கவர்னரிடமிருந்து அழைப்புவதற்கு முன்னாலேயே சீஃப் மினிஸ்டர் கான்வாயை விஜய்க்கு கொடுத்தது இந்த போலீஸ் அதிகாரிகள் செய்த தவறு என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தவிர பதவி பிரமாணத்திற்கு தேதி குறிப்பிடவில்லை. 7ஆம் தேதி இவங்க பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க நேரு ஸ்டேடியத்துல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. டிஎம்கே கண்டிப்பாக அஞ்சுகிறது. அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் கட்சி தாவல்கள், குதிரை பேரங்கள் அதிகமாக இருக்கும். கனிமொழி கடிதம் எழுதிவிட்டார் ஓம் பிர்லா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவுக்கு. நாங்கள்லாம் காங்கிரஸோட இல்ல, இந்திய அலையன்ஸ்ல இல்ல, நாங்க தனியா வந்துட்டோம், எங்களுக்கு தனியா சீட் அலாட் பண்ணுங்கன்னு எழுதிட்டாங்க. காங்கிரசிடம் பேசும் பொழுது ராகுல் காந்தி விஜயிடம் சொல்லி இருக்கிறார், நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஓட்டுகளையும் சிபிஐ சிபிஎம் வேண்டு வாங்கி தருகிறேன் என்று. அந்த உத்தரவாதத்தில் தான் ராஜ்பவன் சென்றார் விஜய். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். ஐயா, அதிக சீட்டுகளை பெற்றும் முதலமைச்சராக ஆக முடியல அப்படின்ற போல ஒரு இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் விஜய் மீது இருந்தது. இப்ப பார்த்தோம்னா சிபிஎம், சிபிஐ, விசிகா உள்ளிட்ட அந்த இடதுசாரி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்குவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திமுக தக்க வைக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் செய்தும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இது 2026 தமிழக தேர்தல் என்பது விஜய்க்கும் உதயநிதிக்கும் நடந்த மோதல் தேர்தல் தான். இதில் எனக்கு புரிதல் மட்டும், விஜய் அவர்கள் சற்று அவசரப்பட்டு விட்டார் காங்கிரசுடைய உதவியை தேடி. காங்கிரசிடம் பேசும் பொழுது ராகுல் காந்தி விஜயிடம் சொல்லி இருக்கிறார், நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஓட்டுகளையும் சிபிஐ சிபிஎம் வேண்டு வாங்கி தருகிறேன் என்று. அந்த உத்தரவாதத்தில் தான் ராஜ்பவன் சென்றார் விஜய். ஆனால் கடைசி நிமிஷத்தில் கேரளாவில் எப்படி ராகுல் காந்தி பேசினாரோ சிபிஎம்க்கு பிஜேபி என்று, அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் சிபிஎம் ஒரு நாள் தயங்கினார்கள். ஆனால் ஐயா ஸ்டாலினுடைய அலையன்ஸ் டோட்டலா பிரேக் ஆயிடுச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அஞ்சுகிறார், ஒரு 20 எம்எல்ஏ வெளில போயிடுவாங்கன்னு. திமுக 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வெளில போதை தவிர உதயநிதிக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி விஜயை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற நிலையை எடுத்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஆக மட்டும் அந்த குடும்பத்திலும் சண்டை. எது இருப்பினும் இன்று கனிமொழி கடிதம் எழுதிவிட்டார் ஓம் பிர்லா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவுக்கு. நாங்கள்லாம் காங்கிரஸோட இல்ல, இந்திய அலையன்ஸ்ல இல்ல, நாங்க தனியா வந்துட்டோம், எங்களுக்கு தனியா சீட் அலாட் பண்ணுங்கன்னு எழுதிட்டாங்க. இதெல்லாம் வைத்து பார்த்தால் டிஎம்கே கண்டிப்பாக அஞ்சுகிறது, அதிமுக அஞ்சுகிறது. அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் கட்சி தாவல்கள், குதிரை பேரங்கள் அதிகமாக இருக்கும் என்பதுதான் நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக பார்த்து போனால் வன்முறைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியில் பார்த்தால் நெருக்கடி அதிகமாக இருக்கும். தவிர விஜய் சொன்ன பல வாக்குறுதிகளை எல்லாம் அவர் நிலைமை கொண்டு வருவாரா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா என்ற சந்தேகம் இருக்கிறது. எது இருப்பினும் பொதுமக்களுக்கு தேர்ந்தெடுத்த விஜய்க்கு முதலமைச்சரானதற்கு வாழ்த்துக்கள் என்று சொல்வதை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் ஒரு அரசியல்வாதியாக பழக்கப்படவில்லை. நான் குறைந்தது 45 ஆண்டு காலம் டெல்லியில் அரசியலையும், தமிழக அரசியலையும், அகில இந்திய அரசியலையும் புரிந்து கொண்டதனால் நேற்று அவர் கவர்னரை பார்க்கும் பொழுது கூட ஒரு பூச்செண்டு கொண்டு போகவில்லை என்ற அச்சம் பலருக்கு இருந்தது. அதை கவர்னரும் வெளிப்படுத்தியிருப்பதாக கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு கடிதம் எழுதும் பொழுது உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர் யார் என்று தெரியாமல்ல எழுதுகிறார்கள். விஜய்க்கு ஆதரவாக அரசியல் ரீதியாக செங்கோட்டையனை மாதிரி பழுத்த அரசியல்வாதி ஒருவருமே இல்லை என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. திமுக அதிமுக வந்துட்டாங்கன்னா they will help விஜய்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க, இப்ப கலவரம் ஏற்படும், பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் தமிழ்நாட்டுல அப்படின்ற போல. இது மயிலாடுதுறையில இப்ப ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சியினர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை திமுகவினர் சீர்குலைக்கிறாங்க. திமுக அவங்கள அடிச்சு துரத்துறாங்க. அந்த கம்புகள்லாம், காங்கிரஸ் கொடியை புடுங்கி அதை உடைக்கிறாங்க. ஐயா, இது தமிழகத்தில் மேலும் வளரும் இனி வரக்கூடிய நாட்களில். காரணம் என்ன என்று கேட்டால், கரூர் சம்பவத்தில் அடிபட்ட, மனதில் ரீதியாக சென்சிட்டிவாக, எமோஷனலாக இருந்த விஜய் அவர்கள் கண்டிப்பாக போலீசிடம் பேசுவார். ஆனால் போலீஸ்காரர்கள் எல்லாம் எப்படி அணுகுமுறை செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. உதாரணத்திற்கு
கவர்னரிடமிருந்து அழைப்புவதற்கு முன்னாலேயே சீஃப் மினிஸ்டர் கான்வாயை விஜய்க்கு கொடுத்தது இந்த போலீஸ் அதிகாரிகள் செய்த தவறு என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தவிர பதவி பிரமாணத்திற்கு தேதி குறிப்பிடவில்லை. 7ஆம் தேதி இவங்க எல்லாம் பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க நேரு ஸ்டேடியத்துல. இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதி தெரியாதவர் செய்யக்கூடிய ஒரு வேலை மாதிரி இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் டெல்லியில இருந்து. ஐயா, இப்போ அதே போன்று இப்போ விஜய் வந்து இப்போ ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்ற போல சொல்றாங்க. இப்போ வந்து விஜய் வந்து மீண்டும் ஆளுநரை சந்திக்கிறாரு 3வது முறையா. இப்போ வந்து விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இனிமேல ஏற்பட்டுடுச்சா? இந்த இடுபறி இனிமேல் நீடிக்காதா? ஏற்படுத்தியாதான் தெரியுது. ஏன்னா அவர் விஜய் ஒரு தப்பு செய்தது என்ன என்று கேட்டால், நான் 103 எம்எல்ஏக்கள் இருக்கிறேன், இண்டிபெண்டா நான் அரசை அமைப்பேன் என்று எழுதி கொடுத்திருந்தா மைனாரிட்டி அரசுக்கு ஓட்டு போட்டு காமின்னு சொல்லிருப்பாரு. அவரு ஒண்ணு எழுதி வச்சுட்டாரு. 5 பேர் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றேன்னு கவர்னர் செல்ல ஆரம்பிச்சாரு. 208 தான் இருக்குது, மீதி 10 எங்க போவேன்னு கேட்டாரு. பல பிரச்சனைகள், பல வழக்கறிஞர்கள் மோதினார்கள், எழுதினார்கள், பல தொலைக்காட்சி விவாதம் நடந்தது, பொதுமக்களுடைய கருத்து இருந்தது. எது இருப்பினும் மத்திய பாஜக விஜயை முதலமைச்சராக பார்த்ததில் காரணம் என்னன்னு கேட்டால் தமிழக வன்முறை கூடாது என்பதற்காகத்தான் ஒன்று. இரண்டாவதாக திமுகவும் அதிமுகவும் சேருவதற்கான ஏற்பாடுகளை செய்தது மத்திய பாஜக என்று சொல்லுகிறார். அதில் உண்மை இருக்கத்தாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்ப சொன்னீங்கல்ல, அது சாத்தியம் ஐயா. அதிமுகவும் திமுகவும் வந்து எதிரெதிர் துருவங்களா தான் தமிழ்நாட்டுல வந்து செயல்பட்டது. திமுகவை எதிர்த்து தான் அதிமுக எல்லாம் துவங்கினாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா 2 பேருமே சேர்றாங்க அப்படின்ற போல செய்திகள் வந்து வெளியாகிறத பார்த்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்கே பெரிய அதிர்ச்சி இது. எப்படின்னா ராகுல் காந்தி மோடி ஒன்னா சேருவாங்களே அதே மாதிரி தானே. அதே மாதிரி இப்ப ஜெயலலிதாவும் கருணாநிதி ஒன்னா சேருவான்னு சொன்னா அதை விட அபத்தம் வேற எதுவுமே இல்லையே. இது விஜயை திசை திருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வதந்தி. அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் புஷி பண்ணி வச்சு நான் முதலமைச்சர் ஆகிறேன் என்று சொல்லுகிறாரே உதயநிதியும் சரி எடப்பாடி பழனிசாமி செய்ததாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்ச்சியாக இருக்கும். அதில் மயங்கினது விஜய் மயங்கி விட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா பயப்படுவாரு. இப்ப விஜய்க்குங்க பல இலாக்காக்கள் இருந்து அவர்களுக்கு என்னென்ன நடக்கிறது என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் அவர் மனதில் வைத்துக் கொண்டு அரசியலாக செயல்பட வேண்டும். அது எப்படி செயல்பட போகிறார் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. எது இருப்பினும் இதையும் இந்த குஷியும் இருக்கிறது. விஜய் நன்றாக ஆங்கிலம் படித்தவர், விஷயம் தெரிந்தவர், பொதுமக்களுடைய தெரிந்தவர். சினிமா நடிகராக இருந்தாலும் அரசியலில் அவர் முதலாக படிக்கட்டில் கால் எடுத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் என்பதுதான் எனக்கு நம்பிக்கை. ஆனா இந்த வன்முறை எல்லாம் ஹேண்டில் பண்றதுன்னா இரும்பு கரம் வேண்டும். விஜய் செந்தில் பாலாஜி எதிர்கட்சி தலைவரா போட போறான்னு சொல்றாங்க. வேற உதயநிதி வரமாட்டாராம். அப்ப என்ன இரிட்டேஷன் வரும். செந்தில் பாலாஜி ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா விஜய் பதவி ஏற்றவுடன் KN நேரு மீது, பெரியசாமி மீது, ராஜகண்ணப்பன் மீது வழக்கு போட்டுருவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் கைது செய்வாங்க. அதுல வன்முறை வரும். திமுக தனக்கு இப்ப பாருங்க, இது நடுவுல ஒரு 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஆகஸ்ட்ல இருந்து ஃபாரின் போறாரு, லண்டனுக்குன்னு டெல்லியில நான் கேள்விப்படுறேன் MK ஸ்டாலின் போறாருன்னு. அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்காரு, விசா வாங்குறதெல்லாம் பண்றான்னு கேள்விப்பட்டேன். அப்பெல்லாம் என்ன ஆகும்? அப்ப உதயநிதி கையில கட்சி வந்துடும். மற்றவர்கள் எல்லாம் கட்சியில இருந்து வெளில போவாங்களா இருப்பாங்களோ தெரியாது. இப்ப அத்வானி வச்சுட்டு முரளிதர் ஜோஷி வச்சுட்டு நரேந்திர மோடி பண்ற மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஒரு கருணாநிதி ஸ்டாலினை வச்சுட்டு, அதாவது ஸ்டாலினை வச்சுட்டு இவங்க எல்லாம் கட்சி நடத்துவாங்க. இது எப்படி நடத்த போறாங்க? அதெல்லாம் ஒரு கஷ்டமா இருக்குது. எதிர்கட்சியா இருந்தா நீங்க கேள்வி கேட்கணும். எப்படி உதயநிதி கேள்வி கேட்க போறாரு தெரியல. அதை தவிர ராஜ்பவன்ல இருந்து இது நம்ம கவர்னர் நாளைக்கு ஜாயிண்ட் செஷன் அட்ரஸ் எப்படி பேச போறாரு தெரியல. நிதிநிலை அறிக்கையை எப்படி கொண்டு வருவார் விஜய் என்றெல்லாம் தெரியல. இத்தனை சூழல்கள் இருக்கு. விஜய் 24/7 அரசியல்வாதியாக மாறினால்தான் தமிழகத்தை நன்றாக காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் அண்டை மாநிலமான இலங்கையில் நேற்று வரை விஜய் ஜெயித்ததில் குஷிப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் இந்த காங்கிரஸ் சப்போர்ட் கிடைக்கிறேன்னு இலங்கையில் சில பிரச்சனைகள் ஆகிவிட்டது. இலங்கைக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது. இதெல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்க. அதே போல வந்து விஜய் முதலமைச்சர் வந்து பதவியேற்பு விழா எப்பொழுது நடக்கும்? முதலமைச்சர் ஆன பிற்பாடு இவருடைய நிர்வாகம் எல்லாம் எப்படி இருக்கும்? அதை பத்தி சொல்லுங்க. இன்னும் 3 நாட்களில் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அது ஊர்ஜிதப்படவில்லை. முதலமைச்சர் ஆன பிறகு அதிகாரிகள் அவருக்கு பிரீஃபிங் கொடுப்பாங்க. அந்த பிரீஃபிங்ல அவர் புரிஞ்சுப்பாரு. நல்ல ஆட்சி இருக்கும். ஆனால் எந்தெந்த மந்திரிகளை போட போறா தெரியல. திருமாவளவனை துணை முதலமைச்சராக போட்டு விட்டால் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதை அவர் எப்படி எதிர்பார்க்க போகிறார் தெரியவில்லை. அது திமுகவிற்கு ஒரு பெரிய இதுவாகும். ஏன்னா உதயநிதி இடத்துல திருமாவளவனை போட்டேன்னு விஜய் சொல்லி போவார் ஊரெல்லாம். இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் எப்படி இருக்கு பாக்கலாங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க, செய்திகளும் அப்படிதான் வருது. அப்புறம் என்னதான் வந்து இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிற விசிகாவும் சரி, CPM CPI அப்படி என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? எந்த ஒரு டிமாண்ட் வைக்காமலே போயிட்டு டிவிகே கூட சேர்ந்துட்டாங்களா?
டிமாண்ட் என்ன இருக்குன்னா ஸ்டாலினுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள், வழக்கு போடாதீர்கள், மீதி டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல போடுங்க, ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கும், இல்லாம வந்துக்க மாட்டாங்க. ஒரு 2 எம்எல்ஏ வச்சுன்னு நீங்க வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியுமாங்க? 103 எம்எல்ஏ வச்சுன்னு அவனுக்கெல்லாம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கிடையாது. செங்கோட்டையன் கிடையாது, திருமாவளவன் கொண்டுங்களா? அப்ப 2 டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. இதெல்லாம் கேள்வி வருமோ இல்லையோ, பொதுமக்களுடைய விவாதம் வருமோ இல்லையோ, இதெல்லாம் வரக்கூடிய இன்னல்கள் அதிகமாகும். ஆனால் அதை சமாளிப்பார் என்று தான் என் மனதில் படுகிறது. இப்போ இவரு புஷி ஆனந்த் சொல்றாரு, அவர் எம்எல்ஏ கிட்ட 10 கோடி கொடுத்தாலும் நீங்க வந்து போக கூடாது, விஜயோடைய புகைப்படத்தை பார்த்துனாச்சும் நீங்க வந்து இருக்கணும் அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அது எப்படி பாக்குறீங்க? அப்பனா வந்து அவங்க கிட்ட அந்த பேரம் வந்து ஏற்பட்டு விடுச்சா? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். இனி புஷி ஆனந்த் போன்றவர்கள், ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வியாபாரத்தில் நன்றாக செய்தவர்கள், அவர்களுக்கு அடக்கம் தேவை. ஊழல் வராத 10 கால் நானும் இனிமேல் ஊழல்கள் அதிகமாக தலைவிரித்து ஆடி இருந்தா எப்படி இந்த டாஸ்மார்க் என்ன பண்ண போறான்னு பாத்துக்கணும். மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல கைவிட வேண்டும். இல்லை என்றால் 10 விஜய்களையும் 10 ஸ்டாலின்களையும் 10 எடப்பாடி பழனிசாமி பார்த்த நரேந்திர மோடி போன்றவர்களுக்கெல்லாம் தமிழகத்தில் ஒரு 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 மகாநாடு, ஒரு அரசு, இதெல்லாம் ஒரு எப்படி நடத்தப்படுறாங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது டெல்லியில். ஐயா, இப்ப வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முகத்தை மூடிக்கொண்டு விஜயோடைய பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்து சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகுது. என்னதான் மர்மம் நடக்குது, என்ன விஜய்க்குள்ள நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாமலே இருக்கு. என்னதான் நடக்குது அங்க? அது வந்து சில பத்திரிகையாளர் எப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுல மறைச்சின்னு போனாலும் சொன்னாங்களா, அது மாதிரி இருக்கும். போக போக இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் விஜய் அவர்களுக்கு நல்ல புகழ் இருக்கிறது. ஆனால் 2 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய மந்திரிகள் சபையெல்லாம் பண்றதுன்னா ரொம்ப நாள் ஓடாதுங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் வில் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் வெயிட், அதனுடைய வெயிட்லேயே கீழே ஊந்துரும். அரசை பாதுகாப்பது விஜயனுடைய கடமை என்று தான் என்னுடைய கடைசி கருத்து. ஆபத்துகள் அதிகம், தங்களுக்கு உஷாக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக ஒரே ஒரு வேண்டுகோள் விஜய்க்கு, தங்களுடைய அரசாங்கத்தை கண்டிப்பாக நடத்துங்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். மிக்க 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 நன்றி ஐயா. நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் இந்த இக்கட்டான சூழலை பகிர்ந்தமைக்கு தேங்க்யூ. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.